நான் என்னைக்குமே விஜய்க்கு நல்லதுதான் நினைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றதுல இருந்து சில பேர் நடுவுல வந்து எங்க 2 பேருக்கும் சண்டை, எங்க 2 பேரும் ஃபேன்ஸுக்கும் சண்டைங்கிற மாதிரி உருவாக்குறாங்க. அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு கிளாரிஃபை பண்றதுல இருந்து இன்னொரு ஒரு ரெண்டு பாத்தீங்கன்னா which is even more crazy. எனக்கு வந்து இப்படி ஒருத்தர் இந்த ஸ்டேச்சர்ல இருந்துகிட்டு பேச முடியுமான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்குது. இன்னொரு ஒரு ரெண்டுல அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, என் உயிரே போனாலும் பரவாயில்ல. ஏன்னா இங்க நிறைய பேர் வந்து என்னோட பூர்வீகத்தை வச்சு தமிழனான்னு சொல்லி கேக்குறாங்க. என் உயிரே போனாலும் சரி, நான் வந்து என்னோட பாடியவும் சோலையும் இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு கொடுத்து தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் லாரல்ஸ் கொண்டு வர வேண்டியது என்னோட கடமையா எடுத்துக்கிறேன். என் உயிரே போனாலும் பரவாயில்ல அந்த ப்ராசஸ்லன்னு சொல்லி இருக்கிற ஏகே அஜித் குமார் தல. அப்படி சொன்னா பிடிக்காது, இருந்தாலும் ஒரு பாசத்துல சொல்றது தான். அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஃப்ரம் த டெஸ்க் ஆஃப் ஏகே வந்து வந்திருக்குது. அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அஜித் குமார் அவர்கள் ஏகே அவங்க வந்து இப்போ ரங்கராஜ் பாண்டே அவங்க கிட்ட ஒரு இடத்துல பேசியிருக்காங்க. இது வந்து உண்மையிலே நடந்துச்சா இல்லையா அப்படின்னு வந்து எனக்குமே ஒரு கியூரியாசிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுரேஷ் சந்திரா சாருக்கு கால் பண்ணி கேட்டேன். அவங்க வந்து எஸ் இது வந்து லெஜிட் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். கரூர் அசம்பாவிதம் வந்து ஆல்ரெடி நடக்கிறதுக்கு காத்துட்டு இருந்த ஒரு விஷயம். இது வந்து ஆந்திர பிரதேஷ்ல இதுக்கு முன்னாடி அந்த புஷ்பா படம் நினைக்கிறேன், அந்த படத்தோட கூட்டத்தப்போ வந்து அல்லு அர்ஜுன் போனாங்க, ஒருத்தங்க இறந்துட்டாங்க, அதுக்கு அல்லு அர்ஜுன் அரெஸ்ட் ஆனாங்க, அது பெரிய இது நடந்துச்சுல. இது ஆல்ரெடி ஆந்திர பிரதேஷ்ல நடந்திருக்குது. ஆர்சிபி செலிப்ரேஷன் அப்போ வந்து 5 பேர் இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் பெங்களூர்ல, அந்த கப்பை பார்க்க போனப்போ. ஸோ இது ஆல்ரெடி நடக்கிறதுக்கு காத்துட்டு இருந்த ஒரு இன்சிடென்ட் தான் கரூர்ல நடந்தது. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மக்கள் நம்ம எல்லாருக்குமே வந்து எஸ்ஓபி தேவை, என்னையும் சேர்த்து எப்படி நடந்துக்கணும் புது இடத்துலங்கிறதுக்கான எஸ்ஓபி தேவை, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ். அதான் எஸ்ஓபின்னு அவர் சொல்லல, பட் அதுக்கான வழிமுறைகள் ரூல்ஸ் தேவை. சில மீடியா வந்து ஃபேன்ஸை பிளேம் பண்றாங்க. பட் நான் ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அவங்களோட அப்பா இறந்ததை பத்தி பேசுறாங்க. இது ஒரு இமோஷனலான ஒரு பொசிஷன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நிறைய பேர் ஃபேன்ஸை பிளேம் பண்றாங்க. பட் யோசிச்சு பாருங்க, அவரோட தந்தை ஏகேவோட தந்தை அவங்க இறந்தப்போ அந்த உயிரில்லாத உடலை வந்து போட்டோ எடுக்கிறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் மீடியா வந்து பின்னாடி துரத்திட்டு வந்தாங்க. அப்போ நிறைய பேருக்கு வந்து அது ரொம்ப ரிஸ்கியா இருந்துச்சு. நிறைய பேரோட ஏன்னா அப்படி சேஸ் பண்ணிட்டு வரப்போ இவங்களோட ஒரு ஐ டோன்ட் நோ, அது வந்து இந்த ஃபேமஸா எக்ஸ்ட்ரீம் ஃபேமஸா இருக்காங்களே இந்த ஸ்டார்ஸ் இருக்காங்கல்ல, அப்பா இறந்தப்போ அவங்க எவ்வளோ ஒரு துக்கத்தில் இருக்கணும். அப்போ இந்த மீடியா வந்து பின்னாடி இந்த மாதிரி ஃபோட்டோ வச்சுட்டு கேமரா வச்சுக்கிட்டு என் அப்பாவோட அந்த உயிரில்லாத உடலை வந்து எடுக்கிறதுக்கு சேஸ் பண்ணிருந்தாங்க. அது நிறைய பேரை ரிஸ்க் ஆகுச்சு. மீடியாவே இப்படி இருக்கிறப்போ எப்படி வந்து தொண்டர்களையும் ஃபேன்ஸையும் வந்து அவங்க பார்ட்டி தொண்டர்கள்னே சொல்றாங்க. ஸோ பார்ட்டி கேடர்ஸோ ஃபேன்ஸோ அவங்களை எப்படி குறை சொல்றது? நானும் இந்த பிரச்சனையின் ஒரு அங்கம் தான், ஐ எம் ஆல்சோ பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ங்கிறத சொல்லிட்டு வி ஆல் ஷுட் பி ஹேவிங் பெட்டர் சிவிக் சென்ஸ்ங்கிறத ஒரு டோன்ல சொல்றாங்க. நம்ம எல்லாருக்குமே வந்து பெட்டரான சிவிக் சென்ஸ் இருக்கணும், சொசைட்டியில் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு இருக்கணும். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக வந்து ஆட்சி செய்கிறவங்களும் மக்களும் வந்து ஒன்றா இருக்கணும். கட்சிகள் வந்து குரலற்றவர்களுக்கு குரல் கொடுக்கணும். பட் இந்த கூட்டத்துக்கு நடுவில் சில ஃபேக்கான சமூக ஆர்வலர்களும் இருக்காங்க. ஃபேக்காக அவங்க இருக்காங்க. மக்கள் வந்து இவங்களெல்லாம் சரியாக பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா இவங்க எல்லாம் பயங்கரமாக பிரெயின் வாஷ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து மூளை செலவினே சொல்கிறாங்க. ஸோ பிரெயின் வாஷ் பண்ணுறவங்களாம் இந்த கூட்டத்தோட கூட்டமாக இருந்துக்கிட்டு நல்லா மாதிரியே காமிச்சிக்கிட்டு இந்த ஃபேக்கான சோஷியல் ஒர்க்கர்ஸ்லாம் இருப்பாங்க, இந்த சோஷியல் ஃபேக்கான போராளிகள் மாதிரி ஆட்கள்லாம் இருப்பாங்க. அவங்களெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும், பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க தப்பா. என்னோட வார்த்தைகளை நிறைய பேர் வந்து விஜய்க்கு அகேன்ஸ்டா பண்ணிட்டு இருக்கிறத வந்து நிறுத்திக்கிறது அவங்களுக்கு நல்லது, நிறுத்துங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு ஐ ஆல்வேஸ் விஷ் விஜய் வெல். நான் என்னைக்குமே வந்து விஜய்க்கு நல்லது தான் நினைச்சிருக்கேன். ஐ விஷ் எவ்ரி ஒன் எல்லாருமே வந்து சந்தோஷமா வாழணுங்கிறதா என்னோட ஆசை. அடிக்கடி வந்து என்னோட நேட்டிவிட்டி, அவங்களோட பூர்வீகம் வந்து கேள்விக்கு உள்ளாட்கப்படுது. நான் தமிழனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு நாள் வரும் அதே ஆட்கள் நான் தமிழன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா கத்துவாங்க. அந்த நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது எப்போனாலும் இந்த மோட்டர் ஸ்போர்ட்ஸ் மூலியமா சொல்றாங்க. மோட்டர் ஸ்போர்ட்ஸ் மூலியமா நான் வந்து தமிழ்நாட்டுக்கு கப்ஸ் எல்லாம் கொண்டு வருவேன், இந்த ஜெயிச்சு கொண்டு வருவேன். அப்படி கொண்டு வர்றப்போ என்னைய வந்து யார் யார் இப்ப தமிழனான்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்கல்ல, ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே என்ன இருக்கிறதுக்கு நீ தமிழனா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்கல்ல, அன்னைக்கு அவங்களே வந்து நான் தமிழன் சொல்லி பெருமையா பேசுவாங்க. இந்த ப்ராசஸ்ல இந்த மோட்டார் ஸ்போர்ட்டிங்க்கு வந்து என்னோட பாடியவும் சோலையும் ஆத்மாவையும் நான் ஃபுல்லா டெடிகேட் பண்றேன். ஈவன் இஃப் இட் காஸ்ட் மை லைஃப். அதே உயிர் அந்த அளவுக்கு கூட நான் ரிஸ்க் எடுப்பேன். ஐ மீன் தட்ஸ் கிரேசி. அப்படி அதான் சொல்றேன்ல, இந்த ஸ்டேச்சர்ல இந்த ஸ்டார் இதுக்கு மேல ஏன் இதெல்லாம் பண்ணணும்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல. இதுக்கு மேல என்ன இருக்கு? அந்த மாதிரி ஒருத்தங்க இருந்துகிட்டு இதுக்கு என்னானாலும் பரவாயில்ல நான் எடுத்துறேன் இந்த ஸ்டேட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் சொல்றது இருக்குல்ல, ஹேட்ஸ் ஆஃப் சீரியஸ்லி. கடைசியில முடிக்கிறப்போ தமிழ்நாடே விழித்துக்குள், வேக்கப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு, இந்தியா வேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு அன்புடன் அஜித் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. வீடியோ என்ன சடனா நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க, இதுவும் நம்ம சேனல் தான். பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ், ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ற சேனல். நீங்க ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல லிங்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனல்ல ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.